இது மார்ச் மாதம் 3ஆம் வாரம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹெவன்லி ஃபாதர், அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஞாயிறு ஆராதனை நீ தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மோடு பயணம் செய்ய அப்பா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அப்பா எங்கள் தேவைகளை சந்தித்து எத்தனையோ ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி நடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பங்களிலும் அப்பா தேவரீர் எங்களோடு இருக்கும் நண்பர்களையும் கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் வழி நடத்தி பாதுகாத்து சபை மக்கள் அனைவரையும் அப்பா நீர் வழி நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கடந்த வாரத்தில் அப்பா தேவரீர் நீர் எங்களை அப்பா இம்மட்டுமாக தேவரீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே இந்த நாளில் கூட உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா தேவரீர் நீர் வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். உண்மையே உயர்த்துகிறோம் அப்பா தேவரீர் கர்த்தாவே. ஆவியானவரே அப்பா தேவரீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. நீர் அப்பா அசைவாடுங்க அப்பா, உங்களுடைய வார்த்தை மூலம் பேசுங்க அப்பா. வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. இம்மட்டுமாக எங்களோடு வந்ததுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் உம்முடைய வல்ல நாமத்திற்கு ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமமே வல்ல நாமம், பரிசுத்த நாமம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை தான் நாம் உயர்த்தி பாடப்போகிறோம். இயேசு என்ற திரு நாமம் என்று. பழைய பாடல் தான் இருந்தாலும் மிகவும் வல்லமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. துயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்தில் பாவியை மீட்க பாரு வந்தமை நாமம் அது. பாவத்திலே மீட்க வந்தமை நாமம் அது. பரலோகத்தின்
நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவ நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத நாமமது. எங்கும் ஜோலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்து எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் வேதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றுமாகற்றிடும் நாமமது. தடை முற்றுமாகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நேரத்தில் கூட எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ் லார்ட். நாளில் கூட ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரம் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நெருக்கடிகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை கைவிடாதீங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு காலம் அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட பரலோக தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே அப்பா, உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை பிதாவுக்கு, ஆராதனை குமாரனுக்கு, ஆராதனை பரிசுத்த ஆவியானவருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் முழு இருதயத்தோடு அப்பா உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவனே அப்பா கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே. சேராபின்கள் சேருபின்கள் போற்றி துதிக்கும் எங்கள் தேவாதி தேவனே அப்பா, உன்னதமானவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரே
பரலோகத்தின் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அப்பா, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிக் கொள்வேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரையும் செய்யவைகளே, சுத்தரையும் செய்கைகள் மகத்தமானதே. கர்த்தரையும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரையும் செயல்கள் மகத்தமானதே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் பாக்கியமிரே. நித்தியறிவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் பாக்கியமிரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடத்தும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடத்தும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்து
நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஹல்லேலூயா. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாகாவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாகாவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்த நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் நம்பிக்கையே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ரட்சகரே, மீட்பரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பாதுகாத்து நடத்தும் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் பரிசுத்த தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, மனிதர்கள் மாறலாம் அப்பா, நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு அதை போல இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே, நீர் என்றைக்கும் போல இருக்கிறீர். அதனால்தான் உங்கள் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்பா, ஆல்பாவும் ஒமேகாவுமான தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் மாறாதவர் அப்பா கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மனிதர்கள் போல அல்ல ஆண்டவரே நீர். தேவரீர் நீர் மாறாமல் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய அன்பு மாறாமல் இருக்கிறது அப்பா. தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் தான் உம்மை விட்டு விலகி போகிறோம் அப்பா. எங்கள் செயல்களால் எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகளால் அப்பா தேவரீர் நாங்கள் உம்மை விட்டு விலகி போகிறோம். ஆனால் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. தேவரீர் நீர் எங்களை கட்டி அணைத்துக் கொள்கிறீர் அப்பா, எங்களை சேர்த்துக் கொள்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
தேவரீர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை போல கர்த்தாவே தேவரீர் அப்பா யார் உண்டு அப்பா தேவரீர். எங்களை வழி நடத்தும் தேவனே அப்பா பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்தார். வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் செருப்பு கூட தேயவில்லை என்று நாம் படிக்கிறோம் வசனத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் அவர்கள் முன்பதாக சென்றார், வழி நடத்தி வந்தார். அவர்களுக்கு பாதுகாப்பாய் ஆண்டவர் நின்றார். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்கள் செய்த ஒரு காரியம், எல்லாவற்றிலும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். எல்லாவற்றிலும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அதை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில முறுமுறுக்கிறது. ஹல்லேலூயா. இது இல்லையே, இது இருந்தா நல்லா இருக்குமே, இது எனக்கு தேவையே, இது இருந்தா என்று நாம் பல காரியங்களை சிந்திக்கிறோம். கர்த்தர் சொல்வது இதுதான், நீ முறுமுறுக்காதே, அதை ஆண்டவரிடத்தில் சொல். ஹல்லேலூயா. உனக்குள்ளே முறுமுறுத்து பல பேரிடத்தில் அதை போய் சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாக்கி தேவையில்லாமல் செய்யாமல் அதை ஆண்டவரிடத்தில் சொல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் எதிர்பார்த்தார். தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மன்னா கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. காடைகளை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. முறுமுறுக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேவரீர். அவர்கள் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செய்யுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரிங்க, எங்களுக்கு இது அவசியமாக இருக்கிறது. கேளுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள், ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வது அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. கேளுங்கள், ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி எது சரியோ அதை நிச்சயமாக நம் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தருடைய சித்தத்தின்படி எது நடக்கிறதோ, ஆண்டவருடைய சித்தத்தின்படி எது நடக்கிறதோ அதுதான் நமக்கு என்றைக்குமே ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சரியான எடுத்துக்காட்டாக நமக்கு வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம் என்று எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன்னே நின்றார். அதை தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த நேரத்தில் பிதாவின் சித்தத்தை, ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. யோசனையில் சிந்தனையில் அவர் பெரியவர், வல்லமையும் உள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா
உன்னத தேவனே ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 வழி நடத்தும் வெண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா மே துதிக்கிறோம் கர்த்தாவே ஹோசன்னா ஹோசன்னா கர்த்தர் நாமம் வாழ்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வாழ்க ஹோசன்னா ஹோசன்னா கர்த்தருடைய நாமம் வாழ்க பரிசுத்தர் வல்லமை உள்ளவர் கிருபை உள்ளவர் ஹல்லேலூயா துதியுங்கள் அவருடைய நாமத்தை என்றென்றைக்கும் துதியுங்கள் யோசனையில் பெரியவர் அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை வழி நடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே ஹல்லேலூயா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனே மகிமையுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா 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 நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஹல்லேலூயா உயர்ந்தவர் சிறந்தவர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உருவாக்கினவர் ஹல்லேலூயா உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை துதியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் ஹல்லேலூயா நீங்கள் இங்க இந்த உலகத்தில் இருப்பது does not by chance you are not by chance ஏதோ ஒன்று இருக்கிறீர்கள் என்று கிடையாது ஹல்லேலூயா இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் ஹல்லேலூயா not by evolution
Hallelujah. You are not here by evolution. Hallelujah. ஆண்டவர் hallelujah உங்களை முன் குறித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். hallelujah. அந்த சித்தத்தை, அந்த நோக்கத்தை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மகளே, மகனே, கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது இதுதான். நான் இந்த உலகத்தில் உன்னை அனுப்பினேனே. ஹalleluya. நான் உன்னை அனுப்பினேனே இந்த பூமியில் இதை செய்ய வேண்டும் என்று நீ செய்தாயா? கர்த்தர் உன்னை நோக்கி கேட்பது இதுதான். என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற உன்னை நான் அனுப்பினேனே, நீ செய்தாயா? எனக்காக உண்மையாய் நின்றாயா? ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எனக்காக மற்றவர்கள் முன்பதாக நீ சாட்சியாக நின்றாயா? ஹalleluya. கர்த்தர் கேட்பது இதுதான். ஹalleluya. இல்ல உலகத்தோடு சேர்ந்து உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. Don't live with the world. Don't live with the world. Hallelujah. உலக பிரகாரமான காரியங்களோடு சேர்ந்து உலகத்திற்கு அடிமை ஆவாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah. கர்த்தருக்காக வாழு, கர்த்தருக்காக வாழு. Hallelujah. மகளே, மகனே, கர்த்தருக்காக. Hallelujah. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. God has a purpose in your life. God knows what to do. God knows at what time he has to do. Hallelujah. கர்த்தருக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரிபாதா சந்தர கபரபரபதோ ரிஷுந்துரு குபரபாதா இரபரதோ ஷிந்த கபரமராதா. ஹalleluya. ஓ ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவர். அப்பா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே உம்மையே உயர்த்தும், எங்களை நடத்துங்க. இந்த உலகத்தில் அப்பா நாங்கள் தடுக்கி விழாமல், இந்த உலகத்தில் அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா உலக வாழ்க்கையில் அப்பா கர்த்தாவே நாங்கள் கலந்து வாழாமல் வேறுபட்டவர்களாக தனித்து கர்த்தாவே உமக்காக கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹalleluya. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, கிருபை உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உண்டாக்கிற எங்கள் ஆண்டவர் அகிலத்தையும் ஆகாயத்தையும் அப்பா தேவரே சகலத்தையும் உண்டாக்கின எங்கள் ஆண்டவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. காணாமல் போன காரியங்களை கண்டுபிடித்து தருகிற ஆண்டவர். காணாமல் போன ஆடு அப்பா தேவரீர் நீர் கண்டுபிடித்து அப்பா அதை கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவர். அப்பா தேவரீர் அப்பா காணாமல் போன மகன் அப்பா தேவரீர் மறுபடியும் வந்து உம்மோடு சேர்த்து கொண்டீர் அப்பா கர்த்தாவே. தேவரீர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Jesus Lord. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்லபராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால்
மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்லபராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, ஞான மகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, இதை நடத்தி கொடுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த வேளையில. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. There is nothing impossible with God. Nothing is impossible with God. Everything is possible with God. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Ask God. ஆண்டவரே இதை எங்களுக்கு செய்து தாங்க ஆண்டவரே. மனிதர்களால் முடியவில்லை, அரசியல்வாதிகளால் முடியவில்லை அப்பா தேவரே, யாராலும் முடியவில்லை, ஆனால் உம்மால் ஆகும் ஆண்டவரே. மனிதர்களால் முடியாது ஆண்டவரே, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இதை எனக்கு செய்து தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் கேட்பதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறார். உன் கண்ணீரை ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார் பரலோகத்தில். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்கு இதை செய்து தாங்கள். ஹல்லேலூயா. மோசே பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். மோசே என் கை குறுகி விட்டதா? இஸ் மை ஹேண்ட் ஷார்ட்? என் கை குறுகி விட்டதா? அற்புதத்தை செய்ய முடியாது, நீ நடக்கிறியா மோசே என்று ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம், it is nothing is impossible with God. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா. பிசாசின் எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் உடைத்து எறிவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். God will break all devils attempts, all his plans. God is breaking now. Hallelujah. கர்த்தர் உடைக்கிறார் இந்த வேளையில கூட. ஆண்டவர் பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள், எல்லா தந்திரங்கள், மனிதர்களுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறார் இந்த வேளையில கூட. ஹல்லேலூயா. கர்த்தரே ஒருவர், ஆண்டவர் யெகோவா தேவனே ஒருவர், யெஷுவா ஆண்டவரே ஒருவர், பரிசுத்த ஆவியானவரே ஒருவர். ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா இந்த நேரத்தில் கூட உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இரட்சகரே, மீட்பரே, எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா கரம் பிடித்து நடத்தும் எங்கள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த வேலை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர் அப்பா. நாங்கள் we are your people Lord. நாங்கள் உம்முடைய ஜனங்கள். we are your people. recognize us Lord. எங்களை பாருங்கள் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதை அப்பா, அதை எங்கள் கதறல்களை, எங்கள் ஜெபங்களை கேட்கிற ஆண்டவர், அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. மிரக்கிள்ஸ் நடக்க வைங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர்
ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம். வழி நடத்தி பலப்படுத்துங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதர்கள்கிட்ட நீங்கள் பேசி எந்த காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். அன்றைக்கு ராஜா கிட்ட பேசி இரவில் ராஜாவை தூங்க விடாமல் அப்பா ராஜா கிட்ட பேசி ஒரு பெரிய மரண தண்டத்தையே அப்பா அதை மாற்றி வெற்றியின் சின்னமாக மாற்றினீரே அப்பா. தேவரே இன்றைக்கும் அதை செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். உங்களால் செய்ய முடியும். மனிதர்களிடம் பேசுங்க ஆண்டவரே, மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பா கர்த்தாவே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரும், அவர்கள் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும் அப்பா ஒவ்வொரு காரியமும் என் ஆண்டவர் நீர் கேட்டிருக்கிறீர், அதற்கு பதில் கொடுப்பீர் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. மனதுருகும் தேவன், யூ ஆர் அ கம்பேஷனட் காட். நீர் செய்வீர், நிச்சயமாக அதை செய்ய போகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் அப்பா ஆன்லைன்ல கலந்து கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிசாசின் சூழ்ச்சிகளும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். The mighty name of the Lord Jesus Christ, we rebuke all sickness, all diseases and all weakness from the temple of God. தேவனே அப்பா, உம்முடைய ஆலயம் எங்கள் சரீரம், இதிலிருந்து எல்லா வியாதிகள், எல்லா கர்த்தாவே பலவீனங்கள், சுகவீனங்கள், எல்லா கட்டுகளையும் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. மாதத்திலே ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் பார்க்கிற தலைப்பு Render your heart and return to God. உன் இருதயத்தை கிழித்து ஆண்டவரிடத்தில் மறுபடியும் திரும்பி வா. ஹல்லேலூயா. அதை தான் நாம் மாதம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஆராதனை JTA ஹால் 7:30 காலையில் ஸ்டார்ட் ஆகி 9 o'clock வரைக்கும் நடக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் JTA ஹால், பாலு நகரில் இருக்கும் JTA ஹாலில் நீங்கள் வந்து ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். இதோடைய ஒளிபரப்பு தான், மறு ஒளிபரப்பு தான், ரீடெலிகாஸ்ட் தான். 10 மணிக்கு நாம் IMTVயில் போட்டுன்னு இருக்கோம். படிப்போம் வசனங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்தோம் அந்த வசனத்தை. எவ்ரி வீக் பார்க்குறோம். அதில் பிளென்டி, கரெக்டாக, நிறைவாய், முழுமையாய், ஃபுல்னஸ், நிறைவாய், முழுமையாய் என்ற வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வெட்கப்படுத்தாமல் அவருடைய அற்புதங்களை காட்டுவார் என்று நம்மை வெட்கப்படுத்தாமல் அவருடைய அற்புதங்களை காட்டுவார் என்று நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. You have to believe and trust that God will act according to His words. இந்த வார்த்தை பிரகாரம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். புரியுதுங்களா?
இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோ அம்மாவோ ஏதாவது ஒன்று வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்க மாட்டோம். உண்மையிலே அதை செய்து நமக்கு வாங்கி தரப்போகிறாங்க. கரெக்டா? அதை போல தான் ஆண்டவருடைய வார்த்தைகள், நான் கொடுக்க போகிறேன், உனக்கு அதிகமாக உனக்கு முழுமையாக கொடுக்க போகிறேன், நீ மற்றவர்களுக்கு முன்னாடி வெட்கப்படாமல் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னால் அதை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். எவ்ரி வேர்ட் will trigger in our lives. நம் வாழ்க்கையில் அது செயல்படும். எப்பொழுது ஆக்ஷனாக மாறும் என்றால் நீ விசுவாசிக்கும் பொழுதுதான். இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் அது வெறும் வாரம் நம்ம படிக்கிற ஒரு பைபிள் வேர்ஸா மட்டும்தான் இருக்கும். It is not going to act in your life. அதனால்தான் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஜெகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெகரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்க, ஒரு அற்புதமான வசனம். நாம் இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள் என்ன? மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா, மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா என்ற வசனங்களை நாம் பார்த்தோம். இந்த வசனத்தில் டூ வே ரெசிப்ரோகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, டூ வே கம்யூனிகேஷன், டூ வே ஆக்ஷன் இதில் பார்க்கிறோம். நீ என்னிடத்தில் திரும்பி வா, நான் உன்னிடத்தில் திரும்பி வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தில் அப்படி தானே போட்டிருக்கு, ஈ டர்ன் டு மீ. கரெக்டா இல்லையா? ஐ வில் டர்ன் டு யூ. தமிழ் எப்படி போட்டிருக்கு? என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒன்று போற போக்குல சொல்லிட்டு போறவர்ல. நிறைய பேர் அப்படிதான் யோசிக்கிறோம், ஏதோ ஒன்று ஆண்டவர் போற போக்குல ஒரு வசனத்தை சொல்லிட்டார் போலகுது அப்படின்னு. அப்படி அல்ல. ஆண்டவர் அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் வார்த்தை அந்த ஜனங்களுக்கு மட்டும் அது அப்ளை மட்டும் இல்லை, இட் ஆல்சோ அப்ளைஸ் டு அஸ். நமக்கும் அந்த வார்த்தை அப்ளை ஆகுது. அப்ப இந்த காலகட்டத்திற்கும் நமக்கு தேவை என்ன? ஆண்டவர் சொல்வது, நீ என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்தால் நான் உன்னிடத்திற்கு மறுபடியும் திரும்பி வருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு. இஸ்ரவேலர்களின் வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லலாம். அவர்கள் வனாந்திரத்தில் ஆரம்பித்ததிலிருந்து ஆபிரகாமின் வாழ்க்கை, ஈசாக்கின் வாழ்க்கை, யாக்கோபின் வாழ்க்கை, மோசேவுடன் இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இருந்த வாழ்க்கை, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இதை நாம் பார்க்கலாம். நீ என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்தால் நான் உன்னிடத்தில் திரும்பி வருவேன் என்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அப்படிதான் செய்வார். அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு புத்தகமே இருக்கிறது. ஜட்ஜஸ் புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம் பார்த்தீர்கள் என்றால் எல்லா சாப்டர்லையும் ஆண்டவர் இதை தான் குறித்து கொண்டே இருப்பார். நீ என்னிடத்தில் கூட்கரலிட்டு நீ என்னிடத்தில் மறுபடியும் அழுது திருப்பி மறுபடியும் என்னிடத்தில் வந்தால் நான் உன்னிடத்தில் வருவேன். அதை செய்தும் காட்டுவார். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நியாயாதிபதி, ஒரு ஜட்ஜஸை எழுப்புவார். டெபோரா, சாம்சன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக எழுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 Chronicles 2 உபாகமம் இல்லை, 2 நாளாகமம் 2 நாளாகமம் 2 நாளாகமம் 2 நாளாகமம் 29ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம். இதில் பாருங்க, எசேக்கியா ராஜா
அடுத்தபடியாக அவன் ராஜாவாக பொறுப்பெடுக்கிறான். பாடுங்க அந்த 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். பாருங்க, அப்ப அவன் என்ன செய்தான்? 22ஆம் வசனம், அந்த 2ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன்னுடைய தகப்பனாகிய தாவீது செய்தது போல கர்த்தரின் பார்வையில் செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, ஹெசேக்கியா ராஜா அவன் செய்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் தன்னுடைய தகப்பனாகிய தாவீது அவன் எப்படியெல்லாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதன்படி அவன் எல்லாவற்றையும் செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் முதலாவது செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவன் செய்த காரியம் 3ஆம் வசனம் படிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். பாருங்க, he opened the doors of the temple and repaired it. Hallelujah. ஒரு 25 வயதில் இருக்கும் ஒரு வாலிபன் அவன் ராஜாவாய் வந்த பொழுது செய்ய வேண்டியதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருந்தது. He was a young man, 25 years old. ஏதோ ஒரு 50 வயசில் இதை செய்தான், 40 வயசில் இதை செய்தான், 80 வயசில் இதை செய்தான் என்றால் ஒத்துக்கலாம், சரியா? ஆனால் 25 வயதில் அவன் என்ன செய்கிறான்? முதலாவது ஆலயத்தின் கதவை திறந்து அதை பழுது பார்க்க. ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதில் ஈடுபாடு வேண்டும், அதில் நம் விருப்பம் இருக்க வேண்டும், ரைட்டா? ஒரு 25 வயது வாலிபன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்றால் அவன் விருப்பப்பட்டு அவன் ஆசைப்பட்டு அவன் அந்த காரியத்தை செய்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போது அவன் முதலாவது ஃபஸ்ட்டு இயர்லேயே ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. நான் நிறைய ராஜாக்கள் பின்னாடியெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம படிக்கலாம். அந்த ராஜாக்கள் அவர்கள் நிறைய காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் இந்த ராஜா முதல் செய்த காரியமே ஆலயத்தை திறந்து பழுது பார்க்குறான். அப்போது அவனுடைய லைஃப்பில் இருந்த ப்ரையாரிட்டி பாருங்கள், முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தான்? கர்த்தருக்கு கொடுத்தான், கரெக்டா இல்லையா? ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆண்டவருடைய காரியத்துக்கு தான் முதல் கொடுத்தான். அடிக்கடி நான் சொல்வது இதுதான், உங்கள் வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை முக்கியத்தை தாங்கள். வேதத்தில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஆலயம். அன்றைக்கு ஒரு ஆலயம் இருந்தது, சரியா? அன்றைக்கு ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு இருந்தது, மனிதர்கள் கையினால் கட்டப்பட்டு இருந்தது ஒரு ஆலயம். ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் ஆலயம் என்று எது சொல்கிறாரு? நம்மளுடைய சரீரத்தை தான் ஆலயம் என்று சொல்கிறார், ரைட்டா? கொரிந்தியர் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்வது, நீங்களே தேவனுடைய ஈ ஆர் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று. அப்போ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முதலாவது இந்த நாட்களில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என் சரீரம், என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் இருதயம் எல்லாவற்றையும் திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை பழுது பாருங்கள். ரிப்பேர் யுவர் பாடி, யுவர் சோல், யுவர் ஸ்பிரிட். அல்லேலூயா. உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சரி செய்து கொள். அல்லேலூயா. இதை தான் அன்றைக்கு எசேக்கியா ராஜா செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் இதையெல்லாம் செய்ததால் God blessed him. அவனை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, இஸ்ரவேல் தேசத்தையே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Because of one man. Hallelujah. Because of one man. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன்,
நீங்கள் ஒருவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒருவர் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு வேளை ஸ்கூலில் இருக்கீங்கன்னா உங்கள் கிளாஸில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒரு ஆலயத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். Because of one man, God blessed the whole country. உல்டாவும் நடக்கும், ரைட்டா? Because of one man, God will punish also the country. அதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதன், ராஜா தாவீது செய்த தவறினால் ஆண்டவர் அந்த தேசத்தை தண்டிக்கிறார். அதையும் நடக்கிறது. அப்போ பாருங்க, இன்றைக்கு இந்த எசேக்கியா ராஜா செய்த முதல் காரியம் ஆலயத்தை கதவுகளை திறந்து சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு நல்ல பாடம். நம் ஆலயமான சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம், இதை சுத்திகரிக்க வேண்டும். ரிப்பேர் யுவர் சோல், யுவர் ஸ்பிரிட் அண்ட் யுவர் பாடி. சரி செய்து கொள். அல்லேலூயா. படிங்க, மேற்கொண்டு படிங்க. அவன் என்ன செய்தான்? ரைட்டா? அப்புறம் என்ன செய்தான்? 4ஆம் வசனம். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள். 2ஆம் காரியம் என்ன சொல்றான்? நீங்கள் உங்களை கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, எந்த ஒரு காரியம் என்றாலும் ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் படித்துக் கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் இங்கேயும் குறிப்பிட்டிருக்கார். எசேக்கியா ராஜா செய்தது இதுதான். எசேக்கியா ராஜா ஆலயத்தை கதவுகளை திறந்து, ரைட்டா, அதை பழுது பார்க்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதை செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது அதை சரி செய்ய வந்த ஆட்களை அவன் என்ன சொல்கிறான்? நீ சரி செய்யாததுக்கு முன்னாடி, ஆலயத்துக்கு போவாததுக்கு முன்னாடி உன்னுடைய சரீரத்தை, உன்னுடைய ஆடைகளை, உன்னுடைய எல்லா காரியங்களை சுத்திகரித்து கொள்ளுன்ற. கரெக்டாக இல்லையா? பாருங்கள், அன்றைக்கு இருந்த ப்ரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயத்துக்கு போவாததுக்கு முன்னாடி அங்கே ஒரு தொட்டி இருக்கும். ஆலயம் போவாததுக்கு முன்னாடி முந்தையெல்லாம் வீடுங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? முந்தி இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு செம்புனால் செய்த அது பேர் என்ன தெரில, ஒரு அண்டா வச்சுருப்பாங்களா? ரைட்டு, பாட்டோ அண்டாவோ இல்லை ஏதாவது ஒன்று, அதில் ஒரு ஜாடி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நம்ம கால் கழுவின்னு தான் போகணும். வாசல்லே கால் கழுவின்னு தான் வீட்டுக்குள்ளே போகணும். இதுக்கு முன்பதாகலாம் அதெல்லாம் பழக்கம்லாம் நம்ம பழைய ஆட்கள்கிட்ட இருந்தது, சரியா? இப்போது நம்ம அப்படி அந்த மாதிரி இப்போ அந்த பழக்கத்தில் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா எல்லாம் ஃப்ளாட்ஸில் வாழ்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? ஃப்ளாட்ஸில் போய் வாசலில் தண்ணி ஊற்றிருந்தா எதிர் வீட்டுக்காரன் கத்துவான், ஏன்டா வாசலில் தண்ணி ஊற்றி நிற்கிறீங்களே அப்படின்னு. நீ கழுவுறதுனா வீட்டுக்குள்ளே போய் கழுவிடாவும் தண்ணி அப்படின்னு, கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த பழக்கம் எல்லாம் அப்பொழுது இருந்தது. வீட்டுக்குள் வந்தவுடன் கால்களை கழுவார்கள், முகத்தை கழுவார்கள். நடுவில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் சில வீடுங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயே கை கால் மூஞ்செல்லாம் கழுவார்கள். இங்கேயே இந்தியாவில் கூட அந்த பழக்கம் இருந்தது. இஸ்ரவேலர்கள் அவர்கள்கிட்டும் இந்த பழக்கம் இருந்தது. அவர்கள் ஆலயத்திற்கு, ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு முன்பே செல்லும் பொழுது அவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு தங்களுடைய ஆடைகள் எல்லாம் சுத்திகரித்துக் கொள்வார்கள். ரைட்டாக? ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணின்னு சுத்தமாக அழுக்காலாம் போய் நிற்க மாட்டாங்க. அழுக்கா ட்ரெஸ்ஸு இது ஒழுங்கினமா, ஆடா சர்ச்சுக்கு தானே போகிறோம், ஆடா ஆலயத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி அழுக்காலாம் போய் நிற்க மாட்டாங்க. ரைட்டாக? ரொம்ப சுத்திகரிப்பு என்பதை அவர்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவார்கள். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு வேதத்திலும் இருக்கிறது, சரியா? ஜக்கரையா புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் என்றால் எடுத்து படிக்க வேண்டாம். ஆனால் அந்த புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் யோசுவா என்றவர், ரைட்டா, 2 பேர் போகிறார்கள் ஆண்டவரை பார்க்க. அதில் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்?
இவன் ஆடைகள் என்ன இவ்வளோ அழுக்காக இருக்கிற மாற்றுங்கள் என்கிறார். சேஞ்ச் ஹிஸ் ரோப்ஸ். ரைட்டா? அப்போது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். வெறும் ஆடைகள் மட்டும் அல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஆடைகள் சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். யூ ஹாவ் டு பி clean inside your heart as well as outside on your dress. Hallelujah. இரண்டுமே சுத்தமாக இருக்க வேண்டும். ரைட்டா? நல்ல அழுக்கான ஒரு ட்ரெஸ் ஒருத்தர் போட்டு வராரு அப்படின்னா அவரை நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போமா? நல்ல மனுஷன். ட்ரெஸ் அழுக்காக இருந்தாலும் அவர் இருதயம் சுத்தமாக இருக்குது அப்படி யோசிக்க மாட்டோம். சாதாரண ஒரு உடை போட்டிருந்தாலும் சரியாக போடுகிறவர்களை பார்த்து தான் நம்ம என்ன சொல்வோம்? இவர்கள் சுத்தமானவர்கள் என்று. ஸோ ஆண்டவர் சொல்வது இதுதான். உங்களிடத்தில் ஒரு ஆடை இருக்கோ 2 ஆடை இருக்கோ உடனே நீங்கள் யோசிக்கூடாது. ஒரு வேளை ஏழையாக இருந்தால் ஒரே ஒரு ட்ரெஸ் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் இது. ரைட்டா? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்பது தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். Cleanse your dress, cleanse your heart, cleanse your body, cleanse your soul, cleanse your spirit, cleanse your habits. உன் பழக்க வழக்கங்களை சுத்திகரித்துக்கொள். ஒரு வேளை உனக்கு அந்த ஹேபிட்ஸ் சிலது இருக்குது அப்படின்னா விட்டு விடாதே. அதுதான், அதுக்கு பேர் தான் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு என்னவென்றால் பாருங்கள், இப்போ பாருங்கள், லென்த் நாட்களில் சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து கஞ்சி மட்டும் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, சில பேர் வந்து காலையிலேருந்து ஜெபிப்பார்கள். லென்த் நாட்களில் இப்படி நான் செய்ய போகிறேன், நான் வந்து காலையில் வெடிகாலையில் 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்க போகிறேன். லென்த் நாட்களில் 40 நாட்களில் தவறு கிடையாது, நல்ல காரியம்தான். ரைட்டா? ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை இந்த லென்த் நாட்களில் கொண்டு வருவது தவறு கிடையாது, நல்லது, இட்ஸ் குட். பட் அந்த பழக்க வழக்கத்தை தொடர்ந்து 40 நாட்கள் முடிந்த பிறகு அப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. ரைட்டா? அதை தொடர்ந்து அந்த நல்ல பழக்கங்களை செய்ய வேண்டும். சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது, ரைட்டா, சுத்தம் என்று சொல்லும்போது, சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது ஆடைகளை மட்டுமல்ல, உன்னுடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற சரீரத்தையும் உன் எண்ணங்கள் சிந்தனைகளையும் உன்னுடைய கேரக்டர்லேருந்து உன்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் சுத்திகரிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, என்ன செய்யணுமா? சுத்திகரித்து படிங்க அதே வசனம். கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள். அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். Remove that is defiled, remove that is unwanted, remove that is not needed, remove that God does not want, that God does not like from your life. உன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் சொல்வது இதுதான், தவறான காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியே தள்ளு. ரைட்டா? அதை நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற தவறான தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான எது இருந்தாலும் முதல்ல எல்லாத்தையும் சுத்திகரித்து முதல்ல எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்கள். ஹல்லேலூயா. அந்த மாதிரி பழக்கங்கள் நம்ம கலாச்சாரத்தில் உண்டு. இப்போல்லாம் மறந்துட்டோம், அதெல்லாம் செய்யறதில்லை. ரைட்டா? சுத்தமான எல்லாத்தையும் தேவையில்லாத கரையெல்லாம் தூக்கி போட்டு, பழசெல்லாம் தூக்கி போட்டு எல்லாமே சரியாக புதிதாக துடைத்து எல்லாமே சரியாக வைப்பார்கள். கரெக்டாக இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது, பரண மேலே இருக்கிற அண்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்டாவை என்ன எப்பயாவது ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து அதை எல்லாத்தையும் தொடச்சி சுற்றி வச்சு எண்ணெய்லாம் போட்டு திருப்பி நல்லா காய வச்சு திருப்பி வச்சுக்கு மேலே வச்சுருவாங்க. திருப்பி பயன்படுத்த மாட்டாங்க, திருப்பி பரண மேலே வச்சுருவாங்க. ரைட்டா? அப்போது நான் கேட்பது எப்படிதான், நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அந்த பரண மேலேயே சில பொருட்கள்லாம் இருக்கே, ஒன்று உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்,
இல்லை அடுத்தவங்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கணும். ரைட்டா? பரணை ஒரு ஸ்லாப் இருக்குன்றதுக்காக, ஒரு பரணை இருக்குன்றதுக்காக அது பொருட்கள்லாம் மேலேயே போட்டு வச்சுருக்குமா, அது என்றைக்கு தான் கீழே வரும், யாருக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும்? 10 வருஷம் ஆனாலும் சரி அது அங்கேயே இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போது நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது இதுதான், உங்களுக்கு அது 10 வருஷமாக யூஸே ஆகலைன்னு சொல்லி ஒன்று மேலே வச்சுருக்கீங்க ஸ்லாபில் அப்படின்னா, அது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், கொடுத்துட வேண்டியது தானே. ரைட்டா? ஒருவேளை ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினீங்க, அதை மடித்து மேலே வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கழிச்சு அது ஃபிட் ஆகுமா? ஏன் அந்த சட்டை ஃபிட் ஆகுமா? ஃபிட் ஆகாது. அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காவது கொடுத்துடலாம்ல. ஆனால் இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி மற்றவங்க நிறைய பேர் எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாத காரியங்கள் முதலாவது, ரைட்டா, நம் வீட்டிலிருந்தும் சரி நம்ம இருதயத்திலும் சரி எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். ரிமூவ் தட் இஸ் unnecessary from your heart. Hallelujah. Both physically and spiritually. ஒரு பொருளாகவும் சரி, நான் சொல்வது ஒரு பொருளாகவும் சொல்கிறேன், மற்றபடி ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துலேயும் சொல்கிறேன், இரண்டுமே தேவையில்லாத அசுத்தமான எந்த காரியம் இருந்தாலும் எடுத்து போடுங்கள். ஒருவேளை இந்த பொருள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், என்கிட்ட 5 வருஷமாக இருக்குது, நான் இது ஒரு நாள் கூட எடுத்து யூஸ் பண்ணதில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல எல்லாவற்றையும் எடுத்து தூக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. நான் போன வாரம் என்ன பண்ணேன்னா, என் மொபைலில் எடுத்து, என் மொபைலில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். ரைட்டா? தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், நிறைய ஆப்ஸ் வச்சுருக்கோம். போன வாரம் என்ன பண்ணேன் அப்படின்னா, பார்த்து எதெல்லாம் கடைசியாக 1 வருஷமாக யூஸ் பண்ணாத ஆப்பெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். தேவையில்ல, அப்படி வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப் எதுக்கு? 1 வருஷமாக 2 வருஷமாக அதை திறந்தே பார்க்கலாம் அந்த ஆப்பை. எதுக்கு? எல்லாத்தையும் டெலீட் பண்ணு, ஸ்பேஸாவது வரட்டும் கொஞ்சம். ரைட்டா? அந்த தேவையுள்ள ஆப் மட்டும் வச்சுன்னு இருக்கேன். இப்போ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையில்லை தேவை இருக்குது. ரைட்டா? முதல்ல உங்கள் மொபைலை சுத்திக்கிறீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மொபைலில் சில விஷயங்கள் ஆதி காலத்துலேருந்தே இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் சுத்திகரிச்சிங்கன்னா உங்கள் மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கும். புது மொபைலே வாங்க தேவையில்ல, ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரியா? சுத்திகரிப்பு என்பது நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுடைய பொருட்கள், நம்மோடு ட்ராவல் பண்ணுற விஷயங்கள், நம்ம இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் சுத்திகரிப்பு இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தேவையில்லாத காரியங்களை தூக்கி போடுங்கள். சரியா? இது அவசியம் என்றால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குது ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகேவா? அந்த ஆனால் சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் தெரியுங்களா? அந்த காலத்து பொருள்னால் அதுதான் ஒஸ்தியானது, அதுதான் சூப்பரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காலத்து பொருள் நல்ல ஒஸ்தியான பொருள், நல்லா இருக்குது அப்படின்னா எடுத்து பயன்படுத்துங்கன்றேன். டேக் இட் அண்ட் யூஸ் இட். யூஸ் பண்ண பிறகு ரிப்பேர் ஆகிடுச்சா, அப்பாடா ரிப்பேர் ஆகிடுச்சு, தூக்கி ஓரம் வச்சுருங்க. ஆனால் அது யூஸ் பண்ணாமே அந்த பொருளை வைத்துக்கொண்டு என்றைக்குமே ரைட்டாக அப்படியே இருக்கிறது, அது மக்கி போய் அழுகி போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நாள் யாராவது ஒரு என்னது அந்த பிளாஸ்டிக் வாங்குறவன், இரும்பு வாங்குறவன் அவன் வருவான், அவன்கிட்ட எடுத்து இந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் வாங்குகிறோம், இரும்பு வாங்குகிறோம், அந்த பொருளுடைய வரலாறு கேட்டானா தான் தெரியும். என்ன வரலாறு? அப்போ வாங்கினோங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் அவ்வளோதான், அது யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, அப்படியே மழுகி போச்சு, அப்படியே இதாகிடுச்சு, அப்புறம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். ரைட்டா? எல்லாவற்றிலும் எல்லாமே நாம் தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கி நம்முடைய ஆலயத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் எடுத்து போடு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன் அதெல்லாம். ரைட்டா? முக்கியமாக இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உன் ஆலயத்தில் உன் சரீரம், உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருக்கும் தேவையில்லாத காரியங்களை எடுத்து விலகி தூக்கி போடும். ஹல்லேலூயா. அதை தான் இங்கே ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். படிங்க மேலே என்ன நடக்குது அதுக்கப்புறமா.
நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி, பாருங்க, கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாதவைகளை செய்யாதீர்கள். என்ன செய்தார்களா? அவர்களுடைய பிதாக்கள் என்ன செய்தார்களா? நம்முடைய பிதாக்கள் கர்த்தருடைய கண்களுக்கு பொல்லாதவைகளை செய்தார்கள். கரெக்டா இல்லையா? அதான் போட்டிருக்கு. They were unfaithful and did things that God did not like. ஆண்டவர் விருப்பப்படாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னா அதை தூக்கி போட ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த லென்த் நாட்கள் பாருங்கள், இந்த 40 days தேவையில்லாத காரியத்தை தூக்கி போட்டலாம். அல்லேலூயா. நல்ல விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில் செய்வது. எசேக்கியா ராஜா பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் 25வது வயதில் அவன் ஒரு ராஜாவாகிறான். அந்த ராஜாவாகும் பொழுது அவன் முதல் செய்த காரியத்தை பார்த்தோம். ஆலயத்தை கதவுகளை திறந்தான். அதை பழுது பார்த்த எல்லாரையும் கூப்பிட்டான். பழுது பார்த்தான், எல்லாரையும் கூப்பிட்டான். எல்லாரும் சுத்திகரிங்கள் என்று சொன்னான். ரைட்டா? தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியே தூக்கி போடுங்கள் என்று சொன்னான். அதை தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறான். உன் சரீரமான உன் இருதயமான கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது, அதில் இருக்கும் எல்லா காரியங்களையும் வெளியே தூக்கி போடு. கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியம் எதையும் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் உன் பிதாக்கள் your fathers have trespassed and did evil in the sight of God, in the eyes of God. இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேலர்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் பண்ணுவாங்க. இஸ்ரவேலர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஆனால் அதுவே செய்வார்கள். மற்ற தெய்வங்களை வணங்காதீர்கள், நானே ஒரே தேவன் என்று ஆண்டவர் சொல்வார். பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க? மற்ற தெய்வங்களை எடுத்துன்னு வந்து வச்சு இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யாதே என்று சொல்கிறார். அவர்கள் அதை தான் செய்தார்கள். ஒவ்வொரு வாட்டியும் முறுமுறுக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வனாந்திரத்தில் போகும்பொழுது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு ஆண்டவர் ஏன் அவங்களுக்கு ஒரு முத்திரை கொடுத்தார் என்றால் ஒவ்வொரு வாட்டியும் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். எதுக்கேத்தாலும் தண்ணி வேணும், அது வேணும், இது வேணும், அது சரியில்லை, இது சரியில்லை, இது இல்லை, என் வாழ்க்கையில் இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது நல்லா இருந்திருக்கும், வெங்காயம் நல்லா, எகிப்தில் வெங்காயம் நல்லா இருந்துச்சு, பூண்டு நல்லா இருந்துச்சு, கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு. நான் சொல்வது நான் எதையும் அவுட் ஆஃப் கான்டெக்ட்லேயே பேசலை. இது அப்படியே மென்ஷன் ஆகிருக்கு வேதத்தில், பைபிள் அப்படியே இருக்குது. வெங்காயம் நல்லா இருந்துச்சு, பூண்டு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இப்படி இருந்ததை எங்களுக்கு இங்கே இல்லையேன்னு கேட்டாங்க. முறுமுறுத்தார்கள். அதை ஆண்டவருக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அவர் அதை வெறுத்தார். ஏன் இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் எதை செய்தாலும் இவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர் எதிர்பார்த்தது ஒன்றுதான். விசுவாசத்தில் ஆண்டவர் செய்வார் என்று அவர் எதிர்பார்க்க, அவர் ஜெபிக்கவே ஆசைப்பட்டார். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் இந்த காரியத்தை முறுமுறுக்காமல் மோசே இடத்தில் போய் சொல்லி, மோசே எங்களுக்கு இப்படி தண்ணீர் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் என்று சாதாரணமாக சொல்லியிருந்தார். ஆண்டவர் நிச்சயமாக செய்து கொடுத்திருப்பார். அவரை செய்தார். தண்ணீர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு 2 வாட்டி கொண்டு வந்தார். ரைட்டா? மன்னாவை கொடுத்தார். தேவ தூதர்கள் சாப்பிடும் மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், எவ்வளோ வெற்றியை கொடுத்தார், எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எது அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவும் அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அதை தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டாம் என்கிறார். அப்போது கர்த்தருடைய பார்வையில் சரியானதை செய்யுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். டூ தட் இஸ் ரைச்சியஸ், டூ தட் இஸ் குட் இன் த ஐஸ் ஆஃப் காட். ரைட்டா? படிங்கள், அடுத்தது படிங்கள், அப்படியே படிங்க. நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள்.
அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தவில்லை. சர்வாங்க தகன பலியை செலுத்தவில்லை என்று சொல்லும் பொழுது அப்புறமா தூபம் காட்டாமலும் பாருங்க, 2 காரியங்கள் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அவர்கள் என்ன செய்யலையா? பர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலியை செய்யவில்லை, தூபம் காட்டவில்லை. பாருங்க, இந்த இடத்தில் பர்னிங் இன்சென்ஸ் அப்படின்னு சொல்வதற்கு வேதத்தில் என்ன சொல்லுது தெரியுங்களா? அதற்கு அடையாளமாக படிங்க, ரெவலேஷன், ரைட், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். பாருங்க, அப்போ தூப வர்க்கங்கள் வேதத்துல என்ன போட்டிருக்கு? தூப வர்க்கங்கள் என்னவா? பரிசுத்தவான்களின் ஜெபங்கள். The prayer, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னு போட்டிருக்கு வேதத்துல? தூபம், இன்சென்ஸ். அப்போ இங்க வேதத்துல ஆண்டவர் இந்த 2 உபாகமத்தில் என்ன சொல்றாரு? சாரி, 2 உபாகமன்ற சொல்றாரு. என்னது? 2 Chronicles என்னது? 2 நாளாகத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவர்? எசேக்கியா ராஜா கிட்ட நீ தூபமே காட்டவில்லை அப்படின்னு என்ன? நீ ஜெபமே பண்ணல. நீ என்ன பண்ணல? தூபம் காட்டாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஜெபமே செய்யல. You never prayed. காலையில் நாம் எழுதி ஜெபிக்கிறோம் என்றால், ரைட்டா, ஜெப வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்து ஜெபிக்கிறோம், நைட்டு ஜெபிக்கிறோம், ரைட்டா. நம்ம டெய்லி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு சிந்தனைகள், நம்ம வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாக தான் இருக்கணும். ப்ரேயர்ஃபுல். ப்ரேயர்னா என்ன? ப்ரேயர்னா ஆண்டவரோடு பேசுவது, டாக்கிங் வித் காட். சரியா? நம்ம ப்ரேயர்னால் என்ன யோசிக்கிறோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிறோம். ப்ரேயர் என்ன யோசிக்கிறோம்? ரொம்ப ஜெபத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டோம். போய் ஒரு இடத்துல எல்லாம் தூரம் போயிட்டு எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம முழங்காலிட்டு நம்ம ரொம்ப அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் சிந்தனைகளாக கொண்டு ஒருங்கிணைத்து, ரைட்டா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜெபிக்கிறோம், கண்களை முடிஞ்சு. இது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான காரியத்தை நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்த சரௌண்டிங், சூழ்நிலை, நம்ம பண்ணுற செட்டப்பு, நம்ம பண்ணுறது எல்லாமே ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு நம்ம பேசுகிறோம். யூ ஆர் டாக்கிங் வித் காட். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம் வாழ்க்கையில் முன்னாடி போகக்கூடாது. Prayer is very simple. You are talking with God. ரைட்டா? நம்ம பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டுறோம், நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யார்கிட்ட இப்போது ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோன் எடுத்து யாராக்கிட்ட பேசுகிறோம். கரெக்டாக இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம இது பாருங்க, இப்படி நடந்துடுச்சு, இது மாதிரி தான் நடந்துச்சு, அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ஓகேவா, இதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு ஃபோனு என்னைக்காவது வச்சுருக்கோமா? ஹலோ, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம வீட்டில் இதான் நடந்தது, ஒரே சண்டை, ரைட், ஒரே பிரச்சனை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால தான், வேறு எதுவும் இல்லை, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு யோசித்தேன், ரைட், தேங்க்யூ. என்னைக்காவது இப்படி ஃபோன் வச்சுருக்கோமா யாராவது? அந்த பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். எதுக்காக பிரச்சனை, என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு 1 hour ஃபோனில் ஓடி இருக்கும். கட்ட 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 கட கடன்னு என்ன விஷயம் சுற்றிக்கிறவங்களாம் பார்ப்போம், என்ன விஷயம். அவங்க நடந்துனே இருப்பாங்க, திருப்பி வருவாங்க போவாங்க, ஃபோன் எடுத்துன்னு போவாங்க வருவாங்க, சுற்றிக்கிறவங்களாம் பார்ப்போம், என்ன ஆச்சு என்ன பிரச்சனை.
பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம் ஃபோனில், ரைட்டா? அது இங்கே நின்று சொன்னால் ஒரு இதாகிடும் சொல்லிட்டு வெளியே போய் பேசுவாங்க, அங்கே போய் பேசுவாங்க, இங்கே போய் பேசுவாங்க. நம்ம ஆச்சு அப்படி வர சொல்லின்னு இருக்கேன், வரேன் சொல்கிறதே 1 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் முடிக்கலையே விஷயம். போட்ட சண்டை 10 நிமிஷம், போட்ட சண்டை உங்களுக்கு 10 நிமிஷம், ரைட்டா? பிரச்சனை 10 நிமிஷம். ஆனால் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது 1 மணி நேரம் எக்ஸ்ப்ளனேஷன். இப்படி இப்போ நடந்துச்சா, அப்படி போச்சா, அப்படி வந்துச்சா, இப்படி 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 பேசும்போது நடுவில் ஒருத்தர் வந்தாங்களா, அப்படி போனாங்களா, அப்படி. அப்போ பாருங்கள், நான் கேட்குறேன், இவ்வளோ விஷயத்தை அந்த 1 hour நான் ஆசைப்பட்றேன் ஆண்டவர்கிட்ட ஒரு செல்ஃபோன் தான் நடந்துடும். சீரியஸாகவே கரெக்டாக இல்லையா? டக்குன்னு டயல் பண்ணி ஜீசஸ் டக்குன்னு டயல் பண்ணி, ஏசப்பா இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கின்னு பேசிக்கின்னு, ஏசப்பா இந்த பிரச்சனை, ஏசப்பா அந்த பிரச்சனை. ஆனால் ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் பேச மாட்டோம். அது வேறு எனக்கு ஷுவராக தெரியுது. அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை சொல்கிறதுக்கு ஆசைப்படுவோமே தவிர ஏசப்பா கிட்ட 1 hour அதை சொல்லணும்னு நமக்கு தோணவே தோணாது பாருங்க, ரைட்டா? ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஏசப்பா கிட்ட சொல்லணுன்னா, ஏசப்பா கிட்ட நம்ம சொல்கிறோன்னா அடுத்தது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஃபோனில் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா 1 hour, அடுத்தது அவர் ஒரு 1/2 hour 1 hour அவர்கிட்ட நம்ம பேசணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு 1/2 hour 1 hour பைபிள் எடுத்து படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ரைட்டா? இதெல்லாம் முடிகிறதுக்கெல்லாம் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஃபோன் எடுத்து என்னுடைய பாரத்தெல்லாம் யார்கிட்ட போட்டுடுறேன். அப்படி போட்ட பிறகு அப்படி. இப்போது இதில் நான் என்ன கேட்குறேன்னா, ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் குறைந்து இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியா ராஜா கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், ஏன்பா தூபம் வழக்கம் இருக்குல்ல, அதை நீங்கள் அந்த இன்சென்ஸை பண்ணவே மாட்டேன்னு, இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க, பண்ணவே இல்லையே இப்போ அப்படின்னு கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஜெபம் ஒழுங்காக பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜெபம்னு நம்ம காம்ப்ளிகேட்டாக யோசிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு இப்படி தான் இப்படி பண்ணால் அப்படி பண்ணணும் அப்படின்றது. ஆண்டவரோடு பேசுவது தான் ஜெபம். லைக் ஹவு யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட், ஹவு யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட். உன் நண்பர்கிட்ட, உன் சகோதரர்கிட்ட, உன் உறவினர்கிட்ட நீ எப்படி பேசுகிறையோ அதை காட்டிலும் நேர்த்தியாக பேசலாம் ஆண்டவர்கிட்ட. பிகாஸ் தட் இஸ் வாட் டேவிட் டிட். அதுதான் தாவீது செய்தான், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது ஏதாவது நடந்ததை போய் சீஷர்கள்லாம் 12 சீஷர்களை கூப்பிட்டு, ஏப்பா பேதுரு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு உனக்கு தெரியுமா, பரிசேயர் சதிசேயர் இந்த மாதிரி செஞ்சாங்க உனக்கு தெரியுமா? ஆண்டவர் எப்பயாவது கேட்டிருக்காரா வேதத்தில்? நீங்கள் பார்த்தீங்களா, படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது எப்பயாவது ஆண்டவர் இப்படி புலம்பினார் அப்படி இப்படி? அவர் செய்வதெல்லாம் என்ன திரும்ப செஞ்சார்? எந்த காரியம் இருந்தாலும் மலை மேலே ஏறி ஆண்டவரிடத்தில் பேசினார். அல்லேலூயா. மனிதரிடத்தில் அவர் பேசவே இல்லை. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் காட் இஸ் கிவிங் டு அஸ். மனிதரிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லை. அவருடைய பிரச்சனை கெத்செமனே தோட்டத்தில் அவர் அரெஸ்ட் ஆக போகிறாரு, அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். அடுத்தது அப்போ கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தார்? எல்லாம் ஜெபித்தார். 12 சீஷர் இருந்தாங்க, தோட்டத்துக்கு கூட்டின்னு போனார். தோட்டத்தில் போய் பழம்லாம் பறிச்சுக்கின்னு உக்காந்துக்கின்னு, ரைட்டா, சாதம்லாம் கட்டின்னு போய் உக்காந்துக்கின்னு எல்லாம் சுற்றி கும்பலாக உட்காரச்சு, ஏன்ப்பா என்ன நடக்குது தெரியுமாப்பா? அவரும் அழுது, கூட குறவங்களும் அழுது, ஓன்னு இப்படிலாம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு ஏதாவது செஞ்சாரா? இவர்களும் சேர்த்து பிதாவிடத்தில் ஜெபியுங்கள், விழித்திருங்கள், விழித்து ஜெபியுங்கள், நான் போய் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னார். என்ன விஷயம்? எனக்கு நடக்க போகிறது பிதாவின் சித்தத்தின் படி நடக்கட்டும், நான் போய் பேச போகிறேன். அவருடைய பிரச்சனைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்தார். இதை நம்ம எப்போ கற்றுக்க போகிறோம்? நம்ம கற்றுக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் இதை விஷயம் கற்றுக்கவே மாட்டோம். கரெக்டாக? ஆண்டவர் எதிர்பார்ப்பது தூபங்களை செலுத்து, குறைந்து விட்டது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட், விளக்குகளை அணைத்து போட்டு அதே வசனத்தை படிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும், சர்வாங்கன தகன பலி, சின் ஆஃபரிங், பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பாவ மன்னிப்பை அவர்கள் ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பாவ மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ தினந்தோறும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு சொல்லிட முடியுமா? கேன் யூ சே? நோபடி கேன் சே ஐ ஆம் பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். பட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு பி பர்ஃபெக்ட். அது கரெக்டு தான். பட் நாம் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நோ. ஸோ காட் வாட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ், பாவ மன்னிப்பு, சர்வாங்க தகன பலி, பர்ன்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரிடத்தில், அல்ல அந்த இரவு நம்ம படுக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னிங்கள் என்று ஆண்டவரிடத்தில் பாவத்தை ஒப்பு கொடுத்து மன்னிப்பை கேட்டு சரி செய்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மனிதன் no man is perfect. by mistake ஆர் தெரியாமல் கூட நாம் தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இரவு படுத்து தூங்காததுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தவறு செய்திருக்கல, இதை செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்போ பாருங்கள், தாவீது ரைட்டா, தாவீதோ இல்லை மல்கியால் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த 2 வசனங்கள் நாம் படிக்க போகிறோம். படிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இங்கே என்ன நடக்கிறது? தாவீது did not accept free offering. அவனுக்கு விலை இல்லாமல் ஒரு he did not offer burnt offering which did not cost him. படிங்க. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் இலவசமாய் வாங்கி without any cost I will not give any burnt offering. இதை தாவீது அங்கே சொல்கிறான். ரைட்டா? The great man set up a great example. அவன் சொல்கிறான், எனக்கு எந்த ஒரு காரியமும் இல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன், என் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரயோஜனமானதை தான் நான் செய்வேன் என்கிறான். ஹல்லேலூயா. அதே போல படியுங்கள், மல்கியா என் புத்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். ஆமா, ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? ஆல்டர் மேல கேட்டா, பலிபீடத்தில் மேல் நீ என்ன பண்ற? குருடானது, நொண்டியானது, எல்லா காரியத்தையும் பலிபீடத்தில் மேல் நீ என்ன பலி செலுத்துற. Give what is perfect to God. Hallelujah. What is God saying? Give what is perfect. நொண்டியானது, குருடானது, கால் உடைஞ்சு போனது, தேவையில்லாதது, இதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆல்டரில் வைக்காத, தகன பலியை கொடுக்காதே, எது விலை உயர்ந்ததோ, எது நல்லதோ, எது சிறந்ததோ அதை கொடு என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் வாழ்க்கையில் நீ கொடுப்பதை, ஆண்டவருக்கு கொடுப்பதை, சிறந்ததை கொடு என்கிறார். கிவ் டு காட் விச் இஸ் குட், த பெஸ்ட். ஹல்லேலூயா. ரைட். ஸோ ஆண்டவர் சொல்வது இதுதான். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது மேலே படிங்க, அப்படியே அதே 2 Chronicles படிங்க. 2 Chroniclesல 29ஆம் அதிகாரம் படித்து கொண்டிருக்கோம். படிங்க. 29ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து கொண்டிருந்தது என்ன? 8ஆம் வசனமா? ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை
நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். அப்புறமா இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். ஆண்டவர் மறுபடியும் வருவதற்கு என்ன சொல்றான் எசேக்கியா? மறுபடியும் ஆண்டவர் நம்மிடத்தில் வருவதற்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செக்கரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன படித்தோம்? செக்கரியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ரைட்டா என்ன சொல்றாரு? Turn ye unto me, என்னிடத்தில் திரும்பி வா, I will turn unto you. நீ என்னிடத்தில் திரும்பி வா, அப்பொழுது நான் உன்னிடத்தில் திரும்பி வருவேன் என்கிறார். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். வாங்க எல்லாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அதுக்கு முன்பாக பாடல் பாடும்போது காணிக்கை எடுக்கப்படும். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, இந்த நாளில் கூட வேத வசனம் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. நீ திரும்பி வா, அப்பொழுது நான் உன்னிடத்தில் திரும்பி வருவேன் என்று நீர் சொன்னதற்காக நன்றி அப்பா. ரிட்டர்ன் டு மீ, தென் ஐ வில் ரிட்டர்ன் டு யூ என்று சொன்ன எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆலயத்தின் கதவுகளை எசேக்கியா ராஜா திறந்து அப்பா பழுது பார்த்து சுத்திகரித்து என் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை வெளியே எடுத்து உம்முடைய கண்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி போட்டு ஆண்டவரே தகன பலியும் அப்பா இன்சென்ஸையும் கர்த்தாவே தூப வர்க்கங்களையும் செலுத்தினான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி செய்தான், அவன் குடும்பத்தை சரி செய்தான், ஆலயத்தை சரி செய்தான் ஆண்டவரே, தேசத்தை சரி செய்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களும் என் குடும்பத்தையும் சரி செய்ய பலத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை சரி செய்ய, எங்கள் சரீரத்தை எண்ணங்கள் சிந்தனைகளை சரி செய்ய எங்களுக்கு பலத்தை தாங்க அப்பா. எங்களை சுத்திகரிக்க, எங்கள் வீடுகளை சுத்திகரிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே உம்மையே நம்பி ஜீவிக்க நீர் கிருபை தாங்க. எது நடந்தாலும் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று எங்கள் ஜெபங்கள் நாங்கள் சொல்வது எல்லாவற்றையும் உங்ககிட்ட வந்து சொல்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்மை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ரிட்டர்ன் டு அஸ் லார்ட், எங்களிடத்தில் மறுபடியும் திரும்பி வாங்கலப்பா. ரிட்டர்ன் டு அஸ் லார்ட், மறுபடியும் எங்கள் குடும்பங்களை உயர்த்தி பிடிங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை உயர்த்தி பிடிங்க ஆண்டவரே. ரிட்டர்ன் டு அஸ் லார்ட், எங்களிடத்தில் மறுபடியும் வாங்க ஆண்டவரே.
ரிட்டர்ன் டு அவர் ஃபேமிலி லார்ட். எங்கள் குடும்பத்துக்கு மறுபடியும் வாங்க, எங்கள் ஊழியத்திற்கு மறுபடியும் வாங்க. கம் டு அவர் மினிஸ்ட்ரி லார்ட், கம் பேக் டு அவர் மினிஸ்ட்ரி லார்ட். மறுபடியும் எங்கள் ஊழியத்துக்கு ரிட்டர்ன் டு அஸ் லார்ட். ஹெவன்லி ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர், அப்பா வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் இன்றைக்கு பேசினதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்து, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஜெபத்தில் அப்பா கர்த்தாவே ஒப்பு கொடுத்தவர்கள், நான் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருகிறேன் என்று சொன்னவர்கள் அப்பா தேவரே நீர் கண்ணோக்கி பாருங்க. Return to them Lord, return to their families, return to their lives, return to their business, return to their ministry Lord. அப்பா தேவரே தூக்கி பிடிங்கள், அணைத்துக் கொள்ளுங்கள். அவர் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.